தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 11.30 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மின்னணு பொருட்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி குறித்து பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், 2014-15 நிதியாண்டில் நாட்டின் மின்னணு பொருட்களின் உற்பத்தி 1.9 லட்சம் கோடி ரூபாயாகவும் ஏற்றுமதி வெறும் 38,000 கோடி ரூபாயாகவும் இருந்தது. கடந்த ஆண்டில் உற்பத்தி 6 மடங்கும் ஏற்றுமதி 8 மடங்கும் அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பொருள் உற்பத்தி துறையில் 25 லட்சம் வேலைவாய்ப்புகளும், அதில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மின்னணு பொருள் உற்பத்தி துறையில் 1.3 லட்சம் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 7வது இடத்திலிருந்த இந்தியா இன்று 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மொபைல் போன்கள் உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. 2014இல் மொபைல் போன்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2ஆக இருந்த நிலையில் இப்போது 300 நிறுவனங்கள் உள்ளன. நாட்டில் விற்பனையாகும் 99.2% மொபைல் போன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் மின்னணு உற்பத்தி துறைக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று PLI திட்டத்தால் மின்னணு துறையில் 13,475 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடும் 9.80 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் நடந்துள்ளது என்று அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்தார்.